மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆபாச படங்களை காட்டி ஆசிரியர் ஜெயராம் பாலியல் தொல்லை செய்ததாகவும் அதற்கு தலைமை ஆசிரியரும் உதவி தலைமை ஆசிரியரும் உடந்தையாக இருந்ததாகவும் பள்ளி மாணவிகள் கடந்த 5ஆம் தேதி புகார் அளித்தும் இதுவரை ஒரு ஆசிரியர் கூட கைது செய்யப்படாதது பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பில் ஸ்டாலின் அரசு எந்த லட்சணத்தில் செயல்படுகிறது என்பதற்கு மேலும் ஒரு உதாரணமாகியுள்ளது. தற்போது அந்த ஆசிரியர்கள் தலைமறைவாகியுள்ளனர். வழக்கு மட்டுமே பதிந்த ஏவல் துறையினர் ஆசிரியர்களை கைது செய்யாமல் வேண்டுமென்றே தப்பிக்க விட்டதாக குற்றம் சாட்டுகிறார்கள் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர். அது மட்டுமின்றி 2 லட்சம் ரூபாய் கொடுப்பதாகவும் வேறு நல்ல பள்ளியில் பிள்ளைகளை சேர்த்து விடுவதாகவும் கூறி புகாரை வாபஸ் வாங்க போலீசார் சமரசம் பேசியதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் கூறியிருப்பது ஸ்டாலின் அரசின் கீழ் செயல்படும் ஏவல் துறை யாருக்காக செயல்படுகிறது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்த லட்சணத்தில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, அறிவு திருவிழா என விளம்பர நிகழ்ச்சிகளில் திளைத்து வருகிறது ஸ்டாலின் அரசு. பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டிய பள்ளி கல்வித்துறை அமைச்சரோ முனைவர் பட்டம் பெற்றுவிட்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதை கண்டிக்க வேண்டிய பொம்மை முதலமைச்சரோ அதை பகிர்ந்து வசனம் பேசிக் கொண்டிருப்பது இந்த ஆட்சியாளர்கள் எவ்வளவு செயலற்றவர்களாக உள்ளார்கள் என்பதையே காட்டுவதாக தலையில் அடித்துக் கொள்கிறார்கள் மக்கள். பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என பெருமை பேசும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை ஏன் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்களை சுட்டு பிடிப்பதில்லை என கேட்கும் மக்கள் பள்ளி கல்வியையும் பள்ளி மாணவர்களையும் சீரழித்துவிட்ட இந்த அரசு இனியும் தொடரக்கூடாது என உறுதி பூண்டுள்ளனர்.